ஹாய்ப்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. நான் காரைக்குடி செட்டிநாடு ஆச்சி சமையல் சேனல்லேருந்து தெய்வானி பேசுகிறேன்ப்பா. இப்போ வந்து பாருங்கள், இது வந்து நல்லெலும்பு, இந்த இது நெஞ்செலும்பு இதெல்லாம் போட்டு என் பேரன் வரேன், அதனால் அவனுக்கு சூப்பு வைப்போன்னு எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. பாருங்கள், எல்லாம் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு இந்த மூளைக்கால் தான் ரொம்ப பிடிக்கும், சின்ன குழந்தைங்களுக்கெலாம். பார்த்தீங்களா, இதேமாரி தான் நெஞ்செலும்பு இது மாதிரிலாம் போட்டு கொடுத்தோன்னா சளிலாம் இருக்கும், இறங்கிடும்ப்பா. இதெல்லாம் பாருங்கள், இந்தமாரி எலும்பு இந்த உள்ளே இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு. இந்தமாரி நீங்களும் வாங்கி பண்ணி செஞ்சு கொடுங்கப்பா. வெங்காயம், தக்காளி, பெரு வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் இது வந்து சீரகம், மிளகு, அது தூள் எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. இது வந்து மஞ்சத்தூள், இது வந்து சோம்பு, சீரகம், பட்டை, மிளகு, வாசனை பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம இப்போ போய் பண்ணுவோம்ப்பா குக்கரில். பாருங்கப்பா, நம்ம வந்து சோம்பு, பட்டை இதெல்லாம் போட்டுக்குவோம். இந்த எலும்பு சூப்பு சூப்பராக இருக்கும்ப்பா, உடம்புக்கு அவ்வளோ நல்லது, மூட்டு வலிக்கெலாம் நல்லது. இது வெள்ளாட்டங்கறி காரைக்குடியில் நல்லா கிடைக்கும்பா. இந்த கறி வந்து சீக்கிரமும் வெந்துடும், நல்லாவும் இருக்கும். கொஞ்சோண்டு நெய்யும் கடலை நெய்யும் நான் ஊற்றிருக்கேன், நீங்கள் என்ன தேவையோ அதை ஊற்றிக்கோங்க. சாதம் வேகுது, சூப்பராக இருக்கும்பா அந்த எலும்பு சூப்பு. வாங்கப்பா, நல்லா இதாக அடிச்சு இந்த சோம்பெலாம் சாந்துருச்சு. கருவேப்பிலை போட்டுக்குவோம், வெங்காயம் போட்டுக்குவோம். சின்ன வெங்காயம் நான் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன்டா. ஓகேங்க, நல்லா வேகணும் பாரு. எல்லாருக்கும் பொங்கல்லாம் நல்லா போச்சாப்பா, எங்களுக்கு நல்லா போச்சு. பொங்கல்லாம் நல்லா சாமி கும்பிட்டோம். அந்த விளாக்லாம் வரும்ப்பா, பாருங்கள். நாங்கள் எப்படி சாமி கும்பிட்றோம் என்ன அப்படின்னு போட்டிருக்கேன் நான். எங்கள் வழக்கப்படி என்ன செய்வோன்றதெல்லாம் வரும்ப்பா, அதை பாருங்கள். பொங்கல்லேருந்து ஒரே வேலை தான்ப்பா, ரெஸ்ட்டே கிடையாது. நாளைக்கு அமாவாசை, பேரன் வரான், பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல. அப்புறம் நாளைக்கு வீடை தொடச்சிக்கோன்னு பேரனுக்காக எடுத்தாச்சு. என் மகள்லாம் வர்றாங்க, அவங்களுக்காக சிக்கன்லாம் வறுத்து ரசம் வச்சு காமிக்கிறேன்ப்பா. அப்படின்னு எல்லாம் பண்ணுறேன்ப்பா. நல்லா வேகட்டும், உப்பு போட்டுக்குவோம். வந்து உப்பு போட்டுக்க போகிறோம்ப்பா, குலைவாக வேகணுன்றதுக்காக உப்பு போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் தான் இருந்தது, பேஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், நல்லா கொஞ்சம் வேகணும்ப்பா. நல்லா வெங்காயம் வெண்ணோன்னா நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. 2 செம்பு தண்ணி ஊற்றுவோம். வந்து நம்ம பாருங்கப்பா, சூப்புக்கு தேவையானது நெஞ்செலும்பு,
கறியும் சொன்ன போட்டிருக்காங்க, வெள்ளாட்டு கறியும் போட்டிருக்காங்க. இதில் திறக்கிட்டு அப்புறம் ஆனால் எடுத்துக்கலாம். இந்த மூளைக்கால்லாம் அப்படி இருந்தால் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும்ப்பா. அது மாதிரி வாங்கி இப்போ கொடுங்கப்பா பிள்ளைங்களுக்கு. நல்லா கழுவி அலசி சுத்தம் பண்ணியாச்சு. இது வந்து 1/4 கிலோ 250 ரூபாப்பா. இது வந்து மூளைக்கால் வந்து தனி விலைப்பா. இதோட இல்லை, மூளைக்கால் தனியாக வாங்கியிருக்கோம். நல்லா இதாகட்டும்பா. லைட்டாக அதுக்கு நான் உப்பு போட்டு நல்லா கறி நல்லா மேலே வந்து வரும்பா. நல்லா கொஞ்சம் வதங்க ஊற்றி தண்ணி ஊற்றுவோம். ஒரு 7-8 விசில் வச்சிடணும்ப்பா. தண்ணி ஊற்றிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம்னா நம்ம கொஞ்சம் போட்டுக்குவோம். தண்ணி ஊற்றிடுவோம். இன்னும் ஊற்றலாம்ப்பா. இன்னும் நான் நெய்யும் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றிக்கிங்க. உப்பெல்லாம் போட்டாச்சு. ஒரு 10 விசில் விட்டுருவோம்ப்பா. பாருங்கப்பா, விசில் வந்துருச்சு, ஆவி வந்துருச்சு. விசில் போட்டுருவோம். ஒரு 7-8-10 விசில் வரவும் நான் காமிக்கிறேன் எப்படி வெந்திருக்குங்க. எப்படி வெந்திருக்குன்னு ஒரு 10 விசில் விட்ட பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம்ப்பா. விசில்லாம் அடங்கிருச்சு, ஏர் போயிடுச்சு. பாருங்கள் எப்படி வந்துருக்குங்க. நல்லா நெய்யெல்லாம் மிதக்கிற மாதிரி வந்துருச்சு. பாருங்க, நல்லா வந்துருச்சுப்பா. நல்லா பூவாக வந்துருச்சுப்பா. 10 விசில் வச்சேன்ப்பா. சூப்பராக நல்லா வந்து கலந்து நல்லா வந்துருச்சுப்பா. இப்படி தான்ப்பா சூப்பு இருக்கும், எலும்பு சூப்பு. இதேமாரி நான் சொன்ன மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கும். இப்போ மூளைக்காலாம் நல்லா வந்து இப்படி இருக்கு பாருங்க, நல்லா சூப்பராக. இதே மாதிரி வச்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கப்பா. காரைக்குடி செட்டிநாடு ஆச்சி சமையல் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். பொங்கல்லாம் நல்லபடியாக போயிருக்கணும்னு நான் நினைக்கிறேன்ப்பா. எல்லாருக்கும் நல்லபடியாக போயிருக்கோம். வாழ்க வளமுடன்ப்பா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்ப்பா. வாழ்க வளமுடன்.